வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு உரிய காலத்தில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு அறிவுரை வழங்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றம். ஆளுநர் என்ற நிலையை தாண்டி அரசியல்வாதியாக பேசுவதாக RN ரவி மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ராஜ்பவனை அரசியல் பவனமாக மாற்றிவிட்டதாகவும் காட்டம். அரசியல் நோக்கோடு இடையூறு தந்தால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்று ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. சட்டப்பேரவை நிறைவேற்றும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கேட்பது மக்களாட்சி மாண்பல்ல என்றும் எதிர்ப்பு. ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர சட்டப்பேரவையில் பாஜக எதிர்ப்பு. ஆளுநரை அரசு அவமதிப்பதாக கூறி கண்டனம். வாக்கெடுப்புக்காக கதவு மூடப்பட்டதால் சிக்கிக் கொண்ட பாஜகவினர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக. ஆளுநருக்கு எதிரான தீர்மானத்தின் போது அவையில் இல்லை. உள்நோக்கத்துடன் கொண்டுவரும் சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டியதில்லை. அரசின் தீர்மானத்திற்கு ஆதரவா எதிர்ப்பா என சட்டப்பேரவையில் தெரிவிப்போம் என்று ஜெயக்குமார் விளக்கம். ஆளுநரை திரும்ப பெறக் கோரி தீர்மானம் கொண்டுவர இடதுசாரிகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்டவை வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஆளுநர் முட்டுக்கட்டை போடுவதாக பாமகவும் தீர்மானத்திற்கு வரவேற்பு. அதிமுக ஆட்சியில் அரசு நிதியை ஆளுநருக்கு வழங்கியதில் விதிமீறல் நடந்திருக்கிறது. பேரவையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேச்சு. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு நடத்த வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பல் பிடுங்கிய புகார் குறித்து அம்பாசமுத்திரம் காவல் நிலைய உதவி காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி உள்ளிட்ட 2 காவலர்களிடம் விசாரணை. வட்டாட்சியர் அலுவலகத்தில் விசாரணை அதிகாரி அமுதா முன்பு இருவரும் ஆஜர். சென்னையில் கலாக்ஷேத்ரா முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்கள் கைது. வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிச் சென்ற காவல்துறை. ஆருத்ரா நிதி மோசடி வழக்கில் நடிகர் RK சுரேஷ் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். வழக்கறிஞர்கள் மூலம் விளக்கம் அளித்த நிலையில் பொருளாதார குற்றப்பிரிவு உத்தரவு. ₹284 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள 2828 குடியிருப்புகள் திறப்பு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டிய வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தேர்வு அறையில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை என புகார். கண்காணிப்பாளராக இருந்த ஆசிரியர் கைது. சித்த மருத்துவர் ஷர்மிகா மீது இந்திய மருத்துவ ஆணையரகத்தில் 2 புகார்கள். ஷர்மிகாவின் வீடியோக்களை பார்த்து பின்பற்றியதால் தங்களுக்கு பாதிப்பு என புகார். 45,000 ரூபாய்க்கு கீழ் வந்தது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. சீர்காழி அருகே தேனி கடித்து ஒருவர் உயிரிழப்பு. மேலும் 12 பேர் காயம். பராமரிப்பு பணிக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய வேதாந்தாவின் வழக்கு 3 வாரங்களுக்கு ஒத்திவைப்பு. ஜிப்சம் கழிவுகளை அகற்ற அனுமதிக்கவில்லை என்ற வேதாந்தாவின் குற்றச்சாட்டிற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு. சிறுவனுக்கு உதட்டில் முத்தமிட்ட விவகாரம். மன்னிப்பு கோரினார் புத்த மத தலைவர் தலாய் லாமா.
கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியீடு. 180 வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற வாய்ப்பு. தைவானை ஒட்டிய பகுதிகளில் போர் ஒத்திகையை தொடரும் சீன படைகள். தைவானும் ராணுவ பயிற்சியில் ஈடுபடுவதால் பதற்றம்.